டேய் விஸ்வா, சீக்கிரம் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுடா. அவ பாவண்டா, நம்மள நம்பி வந்திருக்கிற பாக்குறமா. இல்லடா, பதட்டமா இருக்கு. எல்லாம் நல்லா கூடி வர நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என்ன தெரியல. ஏதுன்னு எனக்கும் புரியல. என்னன்னு பாப்போம், இரு, பொறுமையா இரு. ஆதாரம் தானே வேணும்? ஆதாரத்தோட காரணம் சேர்த்து தரேன் சார். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்தாங்க சார், இந்த லேபிள் தான் அதுக்கு ஆதாரம். ஹாஸ்பிட்டல்ல என் மாமியார் சீரியஸா இருக்காங்களே, அதுதான் சார் காரணம். இப்ப அந்த சத்தியவை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க சார். அந்த சத்தியாவை உள்ள அமிச்சிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நடவடிக்கை தானே, இப்போ உடனே எடுத்துறேன். மனசு கேட்கல தங்கம், கஷ்டமா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எந்த விதமான சேதாரம் இல்லாம நான் அப்படியே அனுப்பிடலான்னு பாக்குறேன். ஆனா சென்னை தமிழ் ஸ்டைல்ல சொன்னா நீ செஞ்சாதான் சொல்லுவ போல இருக்கே. செஞ்சிடலாம் சார். செஞ்சிருக்கடா. முதல்ல அவகிட்ட போய் பேசணும். நான் போய் பேசிட்டு வரேன். இவன் போய் என்னத்த பேசி அவ இன்னும் உடைஞ்சு போயிருவாளேமா. கல்யாணம்னு வச்சிருந்தோம், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்ததேம்மா. இப்படி ஆயிடுச்சே. அதான் தூக்கிட்டேன். என்ன ஒண்ணே ஒண்ணு. விஸ்வா சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அவன் உண்மையை சொல்லலங்கிறது கூட எனக்கு பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறான். ஏய், உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சார் வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் சார் நான் போய் சேர்ந்துட்டா அப்பாவை நல்லபடியா பாத்துக்குவீங்கல்ல. என்னம்மா? அகிலா காலத்தில் நான் தாலி கட்டி இந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு போவதா போறேன். நீங்களும் என்ன சந்தோஷமா வழி அனுப்பதா போறீங்க. என்ன பிரதர், நான் சொல்றது கரெக்டா? அதுல என்ன சந்தேகம்? நீ யாருன்றதே மறந்துடுறியா? ஆமா மகேஷே, அப்படி நீ உன்னையே மறந்தாதான் நீ எல்லாத்தையும் மறக்க முடியும். என்ன பாக்குற? எனக்கு பயமா இருக்கு. எப்படி பார்க்காத, போய் இங்க இருந்து. ரேவதிக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு ஜோசியர் சொன்னாருங்க. வயித்துல உங்க குழந்தையும் கழுத்துல அந்த ஆதி கட்டுற தாலியும் வாங்கிட்டு போறா இவன். அகிலாவோட கர்ப்பத்துக்கு விஸ்வாதா காரணங்கிறத நான் கேட்டதால ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே காருக்குள்ள உட்காந்துருக்காங்களா நந்தினி சிஸ்டர், என் அப்பாவோட உயிரை குடிக்க போற இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இத நீ அழிச்சிரு, இல்ல நான் அழிச்சிருவேன். அப்புறம் வயிற்றுல வளர்றதே இந்த குழந்தை, அது உயிரோடு இருக்காது. களைச்சிரு களைச்சிருன்னு எவ்வளோ தடவை சொல்லியும் அதை கலைக்காம வயிற்றுல சுகமா சுமந்துட்டு இருக்கியே இந்த கரு, அதை உரு தெரியாம அழிச்சிருவேன். அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்ற வழியிலே அனுப்பிச்சிட்டேங்க. தம்பி, எதுக்குப்பா பெரிய இடத்து பொல்லாப்புன்னு அவனை நான் கேட்டேன். உங்க அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் நஷ்டீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதனால பிரச்சனை பண்ணாம போயிடுன்னு சொல்லிட்டேன். கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்பா.